குழந்தை நன்றாக சாப்பிட வேண்டுமென்று வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் உள்ளன. குழந்தை நன்றாக உணவு சாப்பிடுவதற்கு எந்தெந்த கடவுளை வழிபட வேண்டும் மற்றும் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று விரிவாக காண்போம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில குழந்தைகள் சோறு ஊட்டும் பொழுது சாப்பிடாது. அதைப் பார்த்து பெற்றோர்கள் கவலைப்படுவர். சில குழந்தைகள் மிட்டாய், ரொட்டி, இனிப்புப் பொருட்களை மட்டும் சாப்பிடும். சோறு ஊட்டும் பொழுது சாப்பிடாமல் வெறுத்து ஒதுக்கும். குழந்தைகள் நல்ல முறையில் உணவு உண்ணவும் உடல் திடகாத்திரம் அடையவும் அன்னபூரணியை வழிபட வேண்டும். உணவு ஊட்டும் முன்னால் தினமும் குழந்தையின் கையால் ஒரு பிடி அரிசியை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். 45 நாட்கள் தொடர்ந்து அன்னபூரணி படத்தின் முன் அந்த அரிசியைச் சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு மண்டல அரிசி சேர்ந்த பிறகு அதோடு நாமும் கொஞ்சம் அரிசி சேர்த்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் குருவாயூர் மற்றும் நின்ற கோலத்து விஷ்ணு ஆலயங்களுக்குச் சென்று குழந்தையின் எடைக்கு எடை வெல்லமும் பச்சரிசியும் கொடுத்து இறைவனை அர்ச்சித்து வழிபட்டால் சாப்பிட மறுக்கும் குழந்தைகள் நன்றாக உணவு உண்ணத் தொடங்கும். குழந்தைகள் நன்றாக சாப்பிட செய்ய வேண்டிய பரிகாரங்கள். இக்குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடன் இருக்க நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம். குழந்தைகள் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருக்க வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் சந்தான லட்சுமியின் படத்தை வைத்து வாசனை மலர்களைச் சுட்டி சந்தான லட்சுமிக்குரிய மந்திரங்களைக் கூறி வழிபட்டு வரலாம். குழந்தை பேறு அருளும் குருபகவானை வியாழந்தோறும் மஞ்சள் நூலில் 27 கொண்டைக்கடலைகள் கோர்த்த மாலையை குருபகவானுக்கு சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வருவதால் குழந்தைகள் உடல்நலம் தேரும். நோய் வராமல் குருபகவான் அருள் புரிவார். செவ்வாய்க்கிழமைகளில் பாலமுருகன் உள்ள ஆலயங்களுக்குச் சென்று வழிபடுவதால் உடல்நலம் நன்றாக இருக்கும். திங்கட்கிழமைகளில் சிவன் கோவில்களில் பாலபிஷேகம் செய்து வர நோய்கள் அகலும். குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, புல், வாழைப்பழத்தை வழங்கலாம். செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு கட்டாயம் திருஷ்டி கழிக்க வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார்கள். சந்தான லட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவே சவித்மகே வம்சவர்த்தனாயே தீமகி தன்னோ சந்தானலக்ஷ்மி பிரசோதயாத். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.